இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனம் பாகம் 2. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27 முதல் 29 வரை. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நாம் வாசித்த பகுதியில் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று இயேசு சொன்னார். இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலும் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் எழுதியுள்ளார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். இன்று நாம் தியானிக்க போகிற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 29வது வசனத்தில், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள். அப்படியானால் பரலோகத்தை சுதந்தரிக்க தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் நன்மைகள் என்ன என்பதை நாம் தியானிக்க போகின்றோம். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின போது அவர்கள் பெற்ற பிள்ளைகளாகிய காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஏன் அவனுக்கு எரிச்சல்? ஏன் அவன் முகநாடி வேறுபட்டது? தன் உடன் பிறந்த சகோதரனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவன் இருதயத்திற்குள் உடன் பிறந்த சகோதரன் மீது ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்க வேண்டும். அதை கர்த்தர் மட்டும் அறிவார். ஆகவே அவர் காயினை நோக்கி சொல்லுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஏன் இப்படி சொன்னார்? அவன் இருதயத்திலே ஏற்பட்ட எரிச்சல், கோபம் அவனை தீமை செய்ய வைக்கப் போகிறது என்பதை கர்த்தர் மட்டும் அறிவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொன்ன வார்த்தை அவன் காதில் போகவே இல்லை. தீமை செய்து விட்டான். அவன் இருதயத்தில் உண்டான எண்ணம் ஆபேல்
இனி உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு கோபம், எரிச்சல். ஆகவே தான் உடன் பிறந்த சகோதரன் என்று கூட பார்க்காமல் கொலை செய்து விட்டான். நாம் நம்முடைய இருதயத்தில் கோபத்திற்கும் பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் கசப்பிற்கும் இடம் கொடுத்து விட்டால் பரலோகத்தையே இழந்து விடுவோங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாம் கவனிக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்க கேட்போம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எல்லாம் கவனிக்க வேண்டும். இது மன்னிக்கும் அன்பு. இன்னைக்கு நாம 2 விதமான அன்பை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று மன்னிக்கும் அன்பு, இரண்டாவது நன்மை செய்யும் அன்பு. இந்த மன்னிப்பில் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மறைந்து கிடக்கிறது. அதாவது நன்மை செய்ய வேண்டுமானால் மன்னிக்கிற சுபாவம் வர வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த மன்னிக்கிற சுபாவம் வர தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திற்குள் நிறைந்திருக்க வேண்டும். Without Christ love, it's rather very difficult to forgive anyone. எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. நம்ம எவ்வளவுதான் மன்னிக்கணும்னு விரும்பினா கூட அந்த அன்பு வரலைன்னா மன்னிக்க முடியாது. அதனால் தான் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இந்த கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எழுதுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்திற்குள்ள இந்த அன்பு நிறைந்திருக்க வேண்டுமா? இந்த அன்பு உனக்குள்ள நிறைந்திருக்கும் போது உன் இருதயத்துக்குள்ள எப்பொழுதுமே ஒரு சமாதானம் இருக்கும். அங்க கோபத்திற்கோ எரிச்சலுக்கோ கசப்பிற்கோ விரோதத்திற்கோ இடமே இருக்காது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபத்திலே விளக்கமாக எழுதியிருக்கிறார். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? அது உண்மைதானா? அப்படின்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள்னா பாவத்துக்கு செத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பாவம் இல்லை. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆவிக்குரிய ரீதியில ஒரு டாப் லெவலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
வாசிப்போம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்படி நீ ஆண்டவர் வரும் பொழுது நீ காணப்பட வேண்டுமானால் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். 12வது வசனத்தில் இருந்து 15 வரை, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. நல்ல கவனிங்க, ஒரு மன்னிக்கிற சுபாவத்துக்கு மன்னிக்கணும்னு நினைக்கிறோம், பட் we are struggling. தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்திருக்கும் பொழுது பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னார்னா, இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. அந்த சுபாவத்துக்குள் நம்மளை கொண்டு வருகிறதற்கு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, இவ்வளவு குணாதிசயங்களை உள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படி மன்னிக்கணும்னு சொன்னாலே இத்தனை விதமான குணாதிசயங்கள் நமக்குள் வர வேண்டும். அத்தனை குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்துடைய அன்பில் மறைந்து கிடக்கிறது. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள் என்றுதானே சொன்னார். வாசிப்போம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த அன்புக்குள்ளதான் அத்தனை குணாதிசயங்களும் மறைந்து கிடக்கிறது. அந்த அன்பு இல்லை அப்படின்னா இந்த குணங்கள் நமக்குள்ள உருவாகவே முடியாது. இந்த குணங்கள் நமக்குள்ள வரலை நாம் மன்னிக்கவே முடியாது. வாசிப்போம். தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். தேவ சமாதானம் எப்போ உனக்குள்ள வருமா? இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சகுனத்தின் கட்டாக அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பு உனக்குள்ள வரும் பொழுது உன் இருதயத்துக்குள்ள கசப்போ வெறுப்போ கோபமோ மூர்க்கமோ உன்னை விட்டு நீக்கப்படும். மாறாக தேவ சமாதானம் உன் இருதயத்தை ஆளும் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஒரு சின்ன காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். பிட்டர்னஸ்ங்கிறது ஆக்சுவலா அது ஒரு வேர். கசப்புங்கிறது ஒரு வேர். நல்லா கவனிங்க. அந்த கசப்பான வேர் உள்ள போய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் படர்ந்துடும். அதனால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும், தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவனுக்குள் அந்த வேர் கசப்பான வேர், the root of bitterness, அது படரக்கூடியது. அது படரக்கூடியது உன் இருதயத்தில் உருவாக்கப்படும்.
அது உன்னுடைய முழு சரீரத்துக்குள்ளேயும் படர ஆரம்பிக்கும். முக நாடி மாறும், வார்த்தைகள் வித்தியாசமாய் வரும். காயின மாதிரி கொலை செய்ய எண்ணம் உருவாகும். நல்லா கவனிக்க வேண்டும். We never knew the danger of the root of bitterness. அதை குறித்து நான் இங்கே விளக்கமாக சொல்ல வாசிப்போம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சொந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இடம் கொடுத்துட்டான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனம் மாறுதலை பார்க்க முடியல. இப்போ அந்த பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்லும். ஏசாவுக்குள்ள எப்படி கசப்பு வந்தது, அந்த கசப்பான வேறு எப்படி அவனுடைய சுபாவத்தை மாற்றுகிறது, அவனுக்கும் காயினுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனங்கசந்து bitterness, the root of bitterness, கசப்பான வேறு அவனுக்குள்ள இப்ப படர்கிறது. நல்லா கவனிங்க. மிகவும் மண்ணும் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான். உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அங்கு காயின் விஷயத்துல ஏன் உனக்கு எரிச்சல், ஏன் உன் முகநாடி மாறியதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. இங்க அவன் இருதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, சத்தமிட்டு அழுகிறான். ஆசீர்வாதத்தை எடுத்து விட்டானே. 41வது வசனம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். நல்லா கவனிச்சிக்கலாம். No difference between Cain and Esau. ஒரு சின்ன காரியம் முழு சரீரத்தையும் கெடுத்து விடுகிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பகைத்தான், ஏன் கொன்று போடுவேன் என்று சொன்னா, மன்னிக்கும் அன்பு இல்லை. சகோதரன் தானே காயின்னு நினைக்கல, நம்ம உடன் பிறந்தவன் தானே என்று இவனும் நினைக்கல. எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 36வது வசனம். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரி அல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். தகப்பன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாரு. அது என்னதுங்கிறத அவன்கிட்ட சொல்லுவாரு.
but he was not satisfied. அதனாலதான் என் தகப்பனுக்காக துக்கம் கொண்டாடுற ஒரு நாள் வரும். அன்னைக்கு அவனை கொண்டு போடுவேன். யாக்கோபும் ஏமாத்திட்டான், ஏசாவும் பகையை வச்சிட்டான். இந்த ரெண்டு பேரையும் கர்த்தர் ரெண்டு வித்தியாசமான பாதைகளை நடத்துகிறார். நல்லா கவனிங்க. இருதயத்திற்குள்ள ஒரு அன்பு வர வேண்டுமானால் மன்னிக்கிற சுபாவம் வர வேண்டுமானால் அதற்கென்று சில பாதைகளில் கர்த்தர் வழி நடத்துவார். இந்த ஏசாவுக்குள் ஒரு மன்னிக்கிற அன்பை கொடுக்கிறார். அந்த பாதையில் அதே நேரத்தில் யாக்கோபு செய்த தவறையும் அவனுக்கு உணர வைத்து எந்த காரியத்தில் சகோதரனை ஏமாத்தினானோ அதே காரியத்தில் ஈடு கொடுக்க வைக்கிறார். காம்பன்சேஷன் ஆங்கிலத்தில் சொல்லலாம். எல்லாம் கவனிக்க வேண்டும். When there will be forgiveness, only when there will be reconciliation. நல்லா கவனிங்க. எப்பொழுது மன்னிப்புங்கிறது நமக்குள்ள உண்டாகும் அப்படின்னா ஒப்புரவு ஆனால் மட்டுமே அந்த மன்னிப்பு உண்டாகும். நீ தூரத்திலே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா மன்னிப்பு உண்டாகாது. ரெண்டு பேருமே பரலோகத்தை இழந்துருவாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு பாதையில் இருக்கிறாரு. A great reconciliation process to remove the root of bitterness from his own brother. எல்லாம் கவனிங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கி இருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலிக்காரரும் வேலிக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்பாக ஆட்களை அனுப்பினான். நல்ல கவனிங்க. அவன் கோபத்தை தணிக்கிற ஒரு அன்பு. It's a great process. It's a very great process of reconciliation to remove the root of bitterness from his brother. அவன் சகோதரனுடைய இருதயத்தில் கொலவெறி இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அவனை பார்ப்பேன், அவனை கொண்டு போடுவேன். எதனால் அந்த கொலவெறி அவன் ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துட்டான். அப்ப அதை காம்பன்சேட் பண்ண வேண்டும். ஏன் சில சம்பவங்கள் தீமையா முடியுதுன்னா, we never enter into a process of reconciliation. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 13வது வசனத்தில் இருந்து,
அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகள். வாசிக்கு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி கோபத்தை தணிக்கிறது. அப்ப இவன் கொடுக்கிறான், இவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடுக்கிறான். வாசிப்போம். 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னாக பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன்? எங்கே போகிறாய்? உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால் நீ, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல். இரண்டாவது ஆள்கிட்டையும் அதை சொல்லி விடுறான், மூணாவது ஆள்கிட்டையும் இதை சொல்லி விடுறான். 20வது வசனம், இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவா இருப்பான் என்றான். இது யாக்கோபுடைய process of reconciliation. நல்லா கவனிங்க. ஆனா இவன் இதை கொடுத்து அனுப்புகிறதற்கு முன்னாலே ஏசாவை கர்த்தர் ஒரு பாதையில நடத்திட்டாரு. அவன் இதை எதிர்பார்க்காம அவனை எதிர்நோக்கி வருகிறான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 6வது வசனம், அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். 400 பேரோட எதிர்கொள்ள வருகிறார்னா அவனை கொல்லுகிறதற்கு இல்ல, அவன் அன்பா பேசுறதுக்கு வர்றான். இவனுக்கு தெரியாது எப்படி ஆண்டவர் யாக்கோபை ஒரு பாதையில நடத்தி, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட்ட மாட்டேன் என்று பிடிவாதமா நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவனை தள்ளி, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அனுப்பி விடுகிறான். எல்லாம் கவனிக்க வேண்டும். இதே மாதிரி கர்த்தர் ஏசாவையும் ஒரு பாதையிலே கொண்டு சென்று அவன் சகோதரன் மீது அவனுக்கு ஒரு அன்பை கொடுத்து, அவனும் 400 பேரோடு அவனை எதிர்கொள்ள வரான். ஆனா இவன் பயந்துட்டான். நம்மளை காலி பண்ண தான் வர்றான்னு நினைச்சுதான் இவ்வளவு கிஃப்டையும் அவன் கொடுத்து விடுகிறான். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவனை தழுவி அவனை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நல்ல கவனிங்க. இதுல ஏசா அவன் கொடுத்த கிஃப்ட்னால மனம் மாறியல்ல. This process of reconciliation or forgiveness or pre-planned by God.
அவர் நடத்திட்டு போகிறார் அந்த பாதையில. ஏன்னா யாக்கோபு பரலோகத்துக்கு போய் ஆகணும். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. யாக்கோபு பரலோகத்தில் இருக்க வேண்டும். சகோதரனை ஏமாத்திட்டாங்க, போக முடியாது. அப்படின்னா அவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பாகத்தை அவன் கொடுத்து அந்த ஒப்புரவுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் அவனுக்குள்ள கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாலே அவன் செட் ஆயிட்டான். வாசிப்போம். இருவரும் அழுதார்கள். இருவரும் அழுதார்கள். அதான் reconciliation. அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாருன்னா, நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்கு நம்மளை எப்படி எல்லாம் தகுதிப்படுத்தணுங்கிறது சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். வாசிப்போம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். எல்லாம் முழு குடும்பங்கள். It's a beautiful mate. It's a wonderful reconciliation. Unexpected process done by the Lord. வாசிப்போம். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்துக்கு என்றான். எனக்கு எதிர்கொண்டு வந்த மந்தை எல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். என் ஆண்டவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதற்கு. வாசிப்போம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அப்ப இந்த கிஃப்ட் இல்லையே, இந்த கிஃப்ட் அவனை சமாதானப்படுத்தல. இந்த பொருளுக்கு அவன் ஆசைப்படவும் இல்லை. நல்லா கவனிங்க. யாக்கோபு தகப்பனை ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனான். ஏசா தகப்பனை ஏமாத்தலங்க. அவன் உண்மையாவே வேட்டையாடி கொண்டு வந்தான். அதை கர்த்தர் பார்ப்பா. யாக்கோபு கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சான். பல வருடங்கள் சம்பாதிச்சான். ஏசாவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்னே தெரியாத அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். இன்னைக்கு ஏசாவுடைய நிலைமை, இவன் கொடுத்த கிஃப்ட பார்த்து மயங்குகிற நிலைமை இல்லை. யாக்கோபை விட ஏசா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் அது வேண்டாம். என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். கெஞ்சினான், வருந்தி கேட்கிறான், வாங்கிக்கப்பா. வாசிப்போம். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அதற்கு அப்புறம் தான்
12வது வசனம். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். இப்போ walking together. They were separated due to bitterness. They were united because of love, because of forgiveness, because of reconciliation. என்ன அழகாய் ஆண்டவர் அவர்களை இணைத்து ஒன்றாக போக வைக்கிறார். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 27 முதல் 29 வரை. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கு நடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். மன்னிச்சாங்க. இணைக்கப்பட்டார்கள். தகப்பனுடைய மரணம் வரைக்கும் ஒரே குடும்பமாய் வாழ்ந்தார்கள். ஈசாக்கும் மரித்துட்டான். அதற்கு பின்பு யாக்கோபும் மரித்துட்டான். மரித்த இருவரும் எங்கே இருக்கிறார்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரை பந்தி இருப்பார்கள். நல்ல கவனிங்க. எதற்காக? இந்த மன்னிக்கும் அன்பிலே கொண்டு போகிறார். பரலோகத்தை சுதந்திரிக்கதான். பரலோக ராஜ்யத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான். போகட்டும். பரலோகத்தை சுதந்திரிக்க நன்மை செய்யும் தேவ அன்பையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கும் அன்பு வேற, நன்மை செய்யும் அன்புங்கிறது வேற. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? ஆண்டவர் சொன்னாரே. இதை குறித்து இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு நியாயஸ்திரிக்கு விளக்கி சொல்லிக் கொடுக்கிறார். அதை வாசிப்போம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எடுத்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல கவனிங்க. பரலோகத்தை நான் சுதந்திரிக்க வேண்டாம், நான் அதுக்கு என்ன செய்யணும்? கடைசி நாள்ல பூமியில மரிச்சு போன அத்தனை சத்தத்தை கேட்க காலம் வரும். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைய முடியும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடைய முடியும் எழுந்திருப்பார் இயேசு சொன்னார். அப்ப இவன் கேட்கிறான், பரலோகத்தை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? வாசிப்போம். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார்.
அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது என்றான். நல்ல கேளுங்க. இப்ப நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்குங்கிறார்? முழு இருதயத்தோடு அன்பு காட்டுன்னு எழுதி இருக்கு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறதுல பிறனிடத்தில் அன்பு கூறு. வாசிப்போம். அவர் அவனை நோக்கி, நீ தானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, இப்பதான் அவர் சொல்லி கொடுக்கிறாரு, யார்கிட்ட அன்பு காட்டலாம்? அந்த அன்பு என்ன அன்பு? It's really beautiful narration of Jesus. எப்படி அன்பை நன்மை செய்கிறதுல கொண்டு வந்து இணைக்கிறாருங்கிறத பாருங்க. எப்பொழுதுமே நம்ம வேதத்தை கொஞ்சம் ஆழமா தியானிச்சோம்னா அதுல மறைந்து கிடக்கிற பல ஆவிக்குரிய ரகசியங்களை ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பாரு. வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். யாரு விலகி போனாவா? பலிபீடத்துல பலி செலுத்துகிற ஆசாரியன். ஜனங்களுடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்கிற ஆசாரியன் ஏன் விலகி போனா? அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னா நன்மை செய்ய முடியாது. வாசிப்போம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இவனும் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவன். உதவி செய்ய வேண்டிய ரெண்டு பேருமே கண்டுகிடாதது மாதிரி போயிட்டாங்க. வாசிப்போம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, சமாரியன் அவனுக்கும் இவனுக்கும் உறவும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. ஒரு சமாரிய ஸ்திரீட்டு போய் தான் ஆண்டவர் தண்ணி கேட்பாரு. அவ சொல்லுவா, நீர் யூதனா இருக்க ஒரு சமாரிய ஸ்திரீட்டு தண்ணி கேட்கிறீரே. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சேர மாட்டான். இயேசு எருசலேமுக்கு போக வேண்டி இருந்துச்சு, சமாரியா வழியா தான் போக வேண்டி இருந்துச்சு. யாக்கோபையும் யோவானை அனுப்பி விட்டாரு. அவங்க இயேசுக்கு இடம் கொடுக்கல, இவங்களை விரட்டி விட்டானுங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட வந்த, ஆண்டவரே எலியா செய்தது மாதிரி வானத்தில் இருந்த அக்கினி இறக்கி அவங்களை அழிச்சிடட்டுமா? லூக்கா 9வது அதிகாரத்தில் 51 56 வரை அது எழுதப்பட்டிருக்கும். இயேசு சொன்னாரு, மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதுக்கு இல்லப்பா, ரட்சிக்கிறதுக்கு வந்தா. நீங்க என்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அப்படி சமாரியர்களும் யூதர்களும் சேர மாட்டாங்க. இப்போ வருகிறவன் ஒரு சமாரிய வருகிறான்.
அவன் மேல் மனதுருகி. திரும்பி வாசிங்க அந்த பகுதி. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. அது முக்கியமான பகுதி. The very, very important part. When he saw the person who was wounded on the road, he was moved with compassion. இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்த இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகி அவளை வியாதியஸ்தராய் இருந்தவரை சுகப்படுத்தினார் எழுதப்பட்டிருக்கும். இந்த கம்பேஷன்ங்கிறது அது இயேசுவுடைய குணம் மட்டும்தான். Is the only character of Jesus Christ. ஒரு சமாரிய மனதுருகிறார். Without compassion there won't be any love. மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, தன் சொந்த வாகனத்துல ரோட்ல போட்டுட்டு போகல, அவன் சொந்த வாகனத்துல அவனை ஏத்திட்டான். இது சாதாரண ஒரு உதவி இல்லை. Why Jesus added compassion? அதுலதான் அன்பு இருக்கு. ஏனோ வழியில பார்த்துட்டோமேன்னு சொல்லி அவன் உதவி செய்யல. ஏதோ ஒரு கடமைக்காக அந்த உதவியை செய்யல. எப்பொழுதுமே நீ நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மை உன்னை பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கிறதா இருக்க வேண்டும். மனுஷனை பிரியப்படுத்த வைக்கிறதா இருக்கக்கூடாது. நீ எப்படி நன்மை செய்கிறாய் இங்கு இருதயத்தை கர்த்தர் பார்ப்பாரு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், இவன் நல்லா கவனிச்சுக்கோ, அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன்ப்பா. உன் கையில இருந்து 10 பைசா செலவழிக்க வேண்டாம். கிரைஸ்ட் லவ். யூதன்ட்ட இல்ல, ஆசாரியன்ட்ட இல்ல, லேவியன்ட்ட இல்ல, பலிபீடத்தில் பலியிடுகின்ற இல்லை, யாருன்னே தெரியாத ஒரு அந்நியன்ட்ட இருக்கிறது. வாசிப்போம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன்,
அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நீயும் போய் அந்த மாதிரி செய். எதுக்கு? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அது அவனுக்கு அப்படின்னா ஆசாரியனா லேவியனா பாவத்தோடு போகிறாங்க. அந்த நன்மை செய்யாதவங்க பாவத்தோடு கூட போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய நியாயாசனம் என்று சொல்லிதானே தலைப்பு கொடுத்து பேசுறேன். அந்த நியாயாசனத்துல அவர் எப்படி உட்கார்ந்திருப்பாரு, அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாரு, அவர் எதிர்பார்க்கிற அன்பு என்ன, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் 5வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இந்த பரலோகத்தை சுதந்திரிக்கிறது தான். ஐந்தாவது வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் அவர்தான். 9வது 10வது வசனங்கள். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். சரீரத்தில் குடியிருந்தாலும் சரி, குடியிருக்கட்டும் சரி, அவருக்கு பிரியமாய் நடக்க ஏன் விரும்புகிறோம்? அங்கே பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்கு. நிரந்தர வீட்டுக்குள்ள போகிறதற்காக தான். வாசிப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக தைரியமா போகணும்னா அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நல்லா கவனிக்க வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு இல்லாம அங்க போகவே முடியாது. நியாய தீர்ப்பு நாளிலே நீ தைரியமாய் இருக்கிறவனா அன்பு பூர்ணப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது எப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறார்? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட அன்பு அல்லது எப்படிப்பட்ட நன்மை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல், அதான் நியாயாசனம்.
எல்லாரையும் அங்க கூட்டி சேர்த்துருவாங்க. வாசிப்போம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டான காலத்திலேயே ஆயத்தம் பண்ணிட்டாராம். இன்னைக்கு திடீர்னு ஆயத்தம் பண்ணதில்லை, அப்பையிலே இருந்து. வாசிப்போம். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். நல்லா கவனிங்க. அன்பு இல்லைன்னா இந்த காரியம் செய்ய முடியாது. அன்பு இல்லைன்னா இந்த காரியம் செய்ய முடியாது. நன்மை செய்கிறது, இது நன்மை செய்ய அன்பு. இது பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கிற அன்பு. வாசிப்போம். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். நல்லா கவனிங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. வாசிப்போம். எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. இது நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள், நியாயாசனம் கொடுக்கிற நாள். அவர் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. வாசிப்போம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். யாருக்காகவா? அது மனுஷனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதில்லை, பிசாசுக்காக, அவன் தூதனுக்காக. அந்தி கிறிஸ்து நாட்கள்ல வருகிற மிருகத்துக்காகவும் அந்த நாட்கள் உள்ள கள்ள தீர்க்கதரிசிக்காகவும். அதை தான் வெளிப்படுத்தல் 20, 10, 15 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டாம். அங்க ஆண்டவர் உட்கார்ந்து சொல்றாரு. வாசிப்போம். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவல் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும்
தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாகவும், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். நல்லா கவனிக்கும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து பூமியின் தூளில் நித்திர அநேகர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைய போவாங்க, தீமை செய்தவர்கள் அக்கினி அடைய போவார்கள் சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நன்மை செய்கிறதுக்கு தான். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். நஸ்ரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நல்லா கவனிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நன்மை செய்கிறது. அந்த நன்மையை செய்துட்டு தான் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவருடைய வலது வருஷத்தில் இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்ட நன்மை எல்லாம் செய்தார், இன்னும் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகள் என்ன? தேவனாகிய கர்த்தர் அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவர் பரலோகத்தில் இடம் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள் நுழையுங்கள் சொன்னாரே, அந்த இடத்துக்கு போகணும்னு அவர் வைத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை எப்படி உருவாக்கி தருவார்? வேதத்தில் உள்ள பல பரிசுத்தவான்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் உருவாக்கி கொடுக்கிறார். இன்னைக்கு நல்ல சமாரியனுடைய காரியத்தை மட்டும் நான் பார்த்தோம். But there are many. God's expectations differs. நன்மை செய்ய விடவே மாட்டான். அப்ப இந்த நன்மை செய்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் செய்த காரியம் என்ன? இது எல்லாவற்றையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுவேன்.